இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3.1ல் செகண்ட் கொஸ்டினில் தேர்ட் ரோமன் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைரக்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுவும் ஈக்குவல் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இதே ஈக்குவல் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? இதையும்னா இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணணும், 4 கொண்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிடலாமா? y + z divided by 4 is equal to z plus x divided by 3. மல்டிப்ளை பண்ணால் 3y + 3z is equal to 4z plus 4xன்னு வருமா? இப்போது x வந்து x y z வந்து ரெண்டு இடத்துல இருக்கா. அப்போ சால்வ் பண்ணிடலாமா? எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. இந்த 4x இந்த பக்கம் வரும்போது -4x, அடுத்து +3y + 3z -4z ஈக்குவல் டு 0ன்னு வருமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 3z - 4z -4x + 3y -1z ஈக்குவல் டு 0ன்னு வருமா? இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்ணலாம்? அகெயின் இதையும் ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. z + x divided by 3 is equal to x + y divided by 2. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் 2z + 2x ஈக்குவல் டு 3y + 3xன்னு வருது. இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸ் எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? ஆல்ரெடி உங்களுக்கு 2x இருக்குது ப்ளஸ் 2z இருக்குது. இந்த 3x இந்த பக்கம் தான் -3x -3y ஈக்குவல் டு 0. இப்போ இதை சால்வ் பண்ணால் 2x - 3xன்னு என்ன வரும்? -x ப்ளஸ் 2z -3y ஈக்குவல் டு 0ன்னு வருதா? இதை xyz டேர்மில் எழுதிக்கோங்க. அப்போ -x -3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதுதான் உங்களுக்கு என்னது? செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்களா? x + y + z இஸ் ஈக்குவல் டு 27. இதுதான் உங்களுக்கு என்னது? தேர்ட் ஈக்குவேஷன். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனில் டேரெக்டாகவே +z இருக்குது. அதே போல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் -z இருக்கா? அப்போ அந்த ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? அப்போ ஆட் பண்ணணும். 1 and 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆட் 1 and 2. ஆட் 1 and 3. 1 ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? -4x + 3y - z is equal to 0. x + y + z is equal to 27 வருதா? இப்போது ஆட் பண்ணோன்னா இது கேன்சல் ஆயிரும். இது என்னவாகும்? -3x + 4y is equal to 27 வருமா? இது உங்களுக்கு நாலாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இன்னொரு 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி xy டேர்மில் நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ எதை கேன்சல் பண்ணணும்? இசட்டை தான் கேன்சல் பண்ணணும். இப்போ பாருங்கள், செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்கள். 2z எதில் இருக்குது? செகண்ட் ஈக்குவேஷனில் 2z இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் +z இருக்கா? அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணலாம். ஒன்றாவது ஈக்குவேஷனில் உங்களுக்கு என்ன இருக்குது? 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணலாம். 1ஐயும் 2ஐயும் எதனால் சால்வ் பண்ணலான்னா இங்கே -z இருக்குது, இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது? +2z இருக்கா? அப்போ இதை வந்து 2ஆல் இந்த ஹோல் டேர்மே நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன இருக்குது? -4x + 3y - z ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா? இப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? -8x + 6y - 2z ஈக்குவல் டு 0ன்னு வந்துருமா? இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போது ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆட் 5 and 2. அப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. -8x + 6y - 2z ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? -x -3y + 2z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா? இப்போது இது கேன்சல் ஆயிரும். இதை ஆட் பண்ணால் -9x + 3y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா? இதுதான் உங்களுக்கு எத்தனாவது ஈக்குவேஷன்? சிக்ஸ்த் ஈக்குவேஷன். இப்போ சிக்ஸ்த் ஈக்குவேஷனில் உங்களுக்கு என்ன இருக்குது? xy டேர்மில் இருக்குது. ஆல்ரெடி ஃபோர்த் ஈக்குவேஷன்லேயும் xy டேர்மில் இருந்துச்சா? ஃபோர்த் ஈக்குவேஷனில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? ஃபோர்த் ஈக்குவேஷனை இதில் எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா -3x +
4y இஸ் ஈக்குவல் டு 27 இருக்கா. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்குது. இதையும் கம்பேர் பண்ணுங்கள் எதை கேன்சல் பண்ணலான்ட்டு. இப்போ இதில் 9x இருக்கா, இதில் 3x இருக்குது. அப்போ இதை வந்து 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 4 இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 9x ப்ளஸ் 3 4 12y இஸ் ஈக்குவல் டு 81. இது கூட என்ன பண்ண போகிறோம், சிக்ஸ்த் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். மைனஸ் 9x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து இது கேன்சல் ஆகும், இல்லைனா கேன்சல் ஆகாது, ஆட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் இது எத்தனாவது ஈக்குவேஷன் உங்களுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா. அப்போ அது என்னது, 4 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து 7th ஈக்குவேஷன் கூட வச்சுக்கோங்க. சப்ட்ராக்ட் எதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. சப்ட்ராக்ட் 4 ஃப்ரம் 7. சரிங்களா. அப்போது 4 எழுதியா 7 எழுதியாச்சு, 4 எழுதியாச்சு. இப்போது சைன் சேஞ்ச் பண்ணணுமா, ப்ளஸ் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா, ஆட் பண்ண முடியாது. 12 மைனஸ் 3 தானே. அப்போ 12 9y இஸ் ஈக்குவல் டு 81. அப்போது y ஈக்குவல் டு 81/9 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 9. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது உங்களுக்கு 9. ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சா. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை கொண்டு வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷன், அதாவது இங்கே XY டேர்மில் இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், என்ன வேல்யூ கிடச்சிரும், எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ மைனஸ் 9x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 0. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, மைனஸ் 9x ப்ளஸ் 3 இன்ட்ரு 9 ஈக்குவல் டு 0. மைனஸ் 9x ப்ளஸ் 3 9s 27 ஈக்குவல் டு 0. மைனஸ் 9x ஈக்குவல் டு மைனஸ் 27. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், x ஈக்குவல் டு 27/9. அப்போ ஆன்சர் என்ன வரும், 3. எக்ஸோட வேல்யூ என்னது உங்களுக்கு 3. இப்போது எக்ஸும் கிடச்சிருச்சு, ஒய்யும் கிடச்சிருச்சு. அப்போ இசட் கண்டுபிடிக்கணுமா. இசட் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 27 கொடுத்துருக்காங்களா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 3 ப்ளஸ் 9 ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 27. நெக்ஸ்ட் என்ன வரும், 9 இதையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 12 ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 27. இசட் இஸ் ஈக்குவல் டு 27 மைனஸ் 12 என்ன வரும், 27 மைனஸ் 12. 7லேருந்து 2 கழிச்சா 5 15. அப்போ இசட்டோட வேல்யூ என்னது 15. இவ்வளோ தான் ஈஸியான சம். எக்ஸோட வேல்யூ என்னது 3, ஒய்யோட வேல்யூ 9, இசட்டோட வேல்யூ 15. அப்போ இது உங்களுக்கு என்னது யூனிக் ஈக்குவேஷன், யூனிக் சிஸ்டம். சரிங்களா. என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.